உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்த 60 நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் மாற்றத்தால இருக்கக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்க போறோம். அடுத்த 60 நாட்கள் ஏன் அந்த மாதிரியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 60 நாட்கள்ல கிரகங்களின் கோச்சார நிலவரமான அந்த வருட கிரகங்களாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு இருக்கிறாரு. இந்த வருடமும் முடிய போகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல இந்த 60 நாட்கள் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடிக்கடி நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த 60 நாட்கள்ல இருக்கக்கூடிய கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது வருட கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சனி பகவான் மீன ராசியில நிவர்த்தி பெற்று இருக்கிறார். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும் அமைப்பு பெற்று இருக்கின்றனர். இதனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்றதுதான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வாய்ப்புகளை நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நிலை ஏற்படுமான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு பாவகத்துல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு போராட்டமான ஒரு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அந்த போராட்டம் தான் இவர்களை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும். நிறைய இடத்துல சிரமப்பட்டாலும் ஆனா நீங்க நிற்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு இடத்துலதான் இருப்பீங்க. யாராலையும் தொட முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். அந்த அளவிற்கு ஒரு நிலையின் உச்சத்திற்கே போகக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில இருக்கிறாரு. இந்த 60 நாட்கள்ல 5ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. அதனால அந்த பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வழக்குகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா வழக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த 60 நாட்கள்ல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுக்க வேண்டிய ஒரு தருணம். இல்ல அப்படின்னா அது இன்னமும் ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு ஒரு தள்ளி போகிறதுக்கோ இல்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறதுக்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 60 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள்லாம் நீங்க தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் நிவர்த்தி அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சிறுக சேமித்த பணத்தை கூட ஒரு லேண்ட்ல ஒரு சின்ன சின்ன இடத்துல போட்டு வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா தன் கையில இருந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுக்கு போயிடுது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு விரய செலவாக தான் போகுது. யாருக்குமே பயன்படாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது தேவையில்லாம பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருக்கக்கூடிய காசை எந்த அளவுக்கு இருக்கோ அதை சின்ன சின்னதாக சேமிப்பு ஒரு திட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த 60 நாட்கள்ல நீங்க எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே மிக உயர்ந்த ஒரு மதிப்பை அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சொத்துக்களினுடைய மதிப்பு எல்லாம் நீங்க வாங்கினதை விட 5 மடங்கு மேல ஏறுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்க சிறுக சேமித்து வைத்த ஒரு சேமிப்பாகப்பட்டது இன்றைய நிலைக்கு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு முதலீடாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு
நேரமாக இருக்கும். அதனால அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்கனவே பிரேக்கப் ஆகி இருந்த சில நபர்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றோர்களின் சம்மதத்தோடு அந்த திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த காதல் திருமணம் அப்படின்றது ஏற்படுவதற்கும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய ராசியையே அந்த குரு உச்சமாக இருந்து 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று பார்க்கறதுனால மிக பெரிய அளவுக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ல சில சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் ஒரு வாய்ப்புகளையும் அவர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கமிஷன் தொழிலை பார்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. ஏஜெண்டா நீங்க இருந்து அதற்குண்டான ஒரு வருமானத்தை கமிஷனாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். நீங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த 2 மாசம் அது மாதிரியான ஒரு அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு இதை நாங்க பெர்மனண்டா செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய தசா புத்தியை பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியாக வெளிநாட்டுல இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் தொழில் செய்யக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் அதை முழுவதுமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஒரு பார்ட் டைமா உங்களுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு அமைப்புகள் இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல நல்ல ஒரு வருமானம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள்ல அதிகப்படியான ஏற்றுமதியை நோக்கி அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நீங்க அந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல நல்ல ஒரு வாய்ப்புகளை அடைவதற்கும் உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா இப்ப கடல் கடந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சேஞ்சஸ், அதாவது விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்கக்கூடிய ரீட்டைல் ஷாப் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கிரிக்கெட் பேட், பேட்மிண்டன் பேட், இந்த மாதிரியான விளையாட்டுத்துறை சார்ந்த பொருட்களை ஒரு ஷாப்பா வச்சு நீங்க வித்துட்டு இருப்பீங்க. ஏற்கனவே கடந்த காலத்துல எல்லாம் ஹெவி லாஸ் இவர்களுக்கு, அதுல இருந்து எல்லாம் இவர்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த ஒரு 6 மாதமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸுமே இல்லாம எப்போதுமே வாங்குற வாடிக்கையாளர்கள் கூட இப்போ எங்க கிட்ட வாங்கல மேடம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு அந்த ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் இந்த 60 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. கமிஷன், கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ், அதாவது இதுவரைக்கும் இருந்த கமிஷன் பணம் எல்லாம் வராத பணம் எல்லாம் இப்ப வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பணத்தின் மூலமாக நீங்க சிறிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். புதிதான ஒரு கிளையன்ஸ் அவங்க எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான அப்பாயின்மெண்ட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.